வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேகி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பீன்ஸ், கேரட், ஆனியன் எடுத்திருக்கேன் அண்ட் மேகி மசாலா, ஆயில் அண்ட் சால்ட். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ஆல்ரெடி வந்து அடுப்பை ஃபயர் பண்ணிட்டேன். இப்போ வந்து கடாய் வந்து நல்லா காயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிடலாம். இப்போ வந்து கடாய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து ஆயில் சூப்பராகவே ஹீட் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வேகட்டும். எனக்கு வந்து மேகினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து மேகி பேக்கெட் வந்து மினியேச்சராக வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து என்னால் அது ரெடி பண்ண முடியலன்றதுனால நான் வந்து பேக்கெட் இல்லாமல் அது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து மேகி மசாலாலேயே ஆல்ரெடி வந்து சால்ட் இருக்கும். நம்ம வந்து பீன்ஸ் கேரட்காக தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். இப்போ வந்து அடுப்பு சூப்பராக எரியறதுனால வாட்டர் வந்து சீக்கிரமாகவே பாயில் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மேகி மசாலாவில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை வந்து உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து மேகி முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சோண்டு மேகி மசாலா வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இந்த அடுப்பு வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. ஸோ நாங்கள் பட்ட கஷ்டத்துக்காகவே இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மேகி ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட யம்மியான மேகி ரெடி. பார்க்குறதுக்கே சூப்பர் யம்மியாக இருக்குல்ல. உங்களுக்கும் மேகி பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Dhivya's Crafty World. Bye. Thanks for watching.